அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வகுப்புல நாம 11வது பாடம் வணிக தோட்டக்கலை கமர்ஷியல் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முந்தின வகுப்புல நாம வணிக வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம். என்ன அர்த்தம்னு பார்த்தோம்? சாதாரண பயிர் சாகுபடிகளை வணிக ரீதியா, அதாவது நிறைய லாபம் தரும்படியா செஞ்சோம்னா, அல்லது அப்படி லாபம் தரக்கூடிய வேளாண் செயல்பாடுகளை செஞ்சோம்னா அது வணிக வேளாண்மைன்னு பார்த்தோம். இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான். என்னங்கிறத உள்ள போய் பார்ப்போமா? இந்த பாடத்தில் நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, முதல்ல வணிக தோட்டக்கலைன்னா என்ன, ஒரு அறிமுகம். அடுத்தது அதனுடைய பல்வேறு அங்கங்கள்ல முதல்ல கொய்மலர் சாகுபடி அப்படின்னா என்ன, அது எப்படி செய்யறது. அப்புறம் இந்த கொய்மலர் சாகுபடிக்கு நம்ம நாட்டில் இருக்கிற வாய்ப்புகள், பொட்டன்ஷியல் ஃபார் கட் ஃப்ளவர் ப்ரொடக்ஷன். மூணாவதா காப்பக சாகுபடி அப்படிங்கிற ப்ரொடெக்டட் அல்லது கேப்டிவ் கல்டிவேஷன். அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் நர்சரி அப்படிங்கிற வணிக நாற்றங்காலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதன் பிறகு நிலம் எழிலூட்டுதல் அப்படிங்கிற லேண்ட்ஸ்கேப்பிங். பிறகு பரவலாக எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, கேள்விப்பட்டிருக்கிற டெரேஸ் அல்லது ரூஃப் கார்டனிங், மாடி தோட்டம், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசியாக ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற இந்த தோட்டக்கலை விளைபொருட்களை பதப்படுத்தி அதன் பிறகு சந்தைப்படுத்தல் குறித்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த பாடத்தில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது முதல்ல அப்படின்னா என்னன்னு, வணிக தோட்டக்கலைன்னா என்னன்னு ஒரு அறிமுகமும், அதன் பிறகு கொய்மலர் சாகுபடி குறித்த விஷயங்களும். சரி, வணிக தோட்டக்கலைன்னா என்ன? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வணிக ரீதியா தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யறது, அறுவடை செய்யறது, சந்தைப்படுத்துறது, அதுக்கப்புறம் தேவையானவங்களுக்கு கொடுக்கறது, ஏற்றுமதி பண்றது. இங்க இந்த வணிக ரீதியா அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. அதாவது மிகுந்த லாபம் தரக்கூடிய அளவுக்கு தோட்டக்கலை பயிர்கள், அதாவது காய்கறி பயிர்கள், மலர் பயிர்கள், பழப்பயிர்கள், இவை எல்லாமே தோட்டக்கலை பயிர்கள். இவைகளை சாதாரணமாக சாகுபடி செய்கிறதை விட நிறைய லாபம் தரும்படியாக சாகுபடி செய்கிறது. அப்படி கிடைத்த விளைபொருளை ஏற்றுமதி பண்ணி நல்ல வருமானம் பெறுவது, இதுதான் வணிக தோட்டக்கலை. இதோட சேர்த்து இந்த தோட்டக்கலை பயிர்களுக்கு தேவையான நாற்றங்கால் தயாரிக்கிறது, அதுக்கான காப்பகம் கட்டுமானம், அதாவது கண்ணாடி குடில் போன்றவற்றை அமைக்கிறது, அப்புறம் நிலம் எழிலூட்டுதல் லேண்ட்ஸ்கேப்பிங், தோட்டக்கலை விளைபொருளை பதப்படுத்தி அப்புறம் விற்கிறது, இது போன்ற செயல்பாடுகள் சேர்ந்தது தான் வணிக தோட்டக்கலை. இப்படி வணிக ரீதியா தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யறதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு? முதல்ல சுய தொழில். சொந்தமா எல்லா விவசாயியுமே வணிக ரீதியா தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும்போது அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருது. அதனால யாரையும் நம்பாம அவனே பாடுபட்டு நல்ல லாபம் எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர், இந்த தோட்டக்கலை பயிர்களை வணிக ரீதியா செய்யறத கண்டிப்பா செய்யலாம். அதன் மூலமா மேம்பாடு அடையலாம். இதுல நிலையான ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கு. காய்கறி பயிர்கள், மலர் பயிர்கள், பழப்பயிர்கள், இது எல்லாம் வணிக ரீதியா நல்ல உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணும்போது நல்ல லாபம் தரக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்குது. உற்பத்தியும் இதுல நிலையா இருக்கும், நல்ல லாபமும் கேரண்டியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள், இதெல்லாம் நிறைய சத்து உள்ளவை. ஸோ இவைகளை நாம வணிக ரீதியாக உற்பத்தி பண்ணும்போது நிறைய உற்பத்தி பண்றோமா, அப்போ மக்களுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைச்சிருது. ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அப்புறம் கிராமப்புறத்துல மகளிர், அதாவது பெண்கள், வயக்காட்டில் இருக்கிற அந்த பெண்கள், குடும்ப பெண்கள், வேளாண் குடும்ப பெண்கள் இந்த தோட்டக்கலை பயிர்களை வணிக ரீதியாக செய்யும்போது அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது, பெண்கள் முன்னேற்றம் அடைகிறாங்க, உமன் எம்பவர்மெண்ட். அப்புறம் உணவு பாதுகாப்பு இருக்குது. மக்களுக்கு தேவையான அடிப்படையான காய்கறி பயிர்கள் உற்பத்தியும் பழப்பயிர்கள் உற்பத்தியும் கேரண்டி ஆகிறதுனால உணவு பாதுகாப்பு அடைஞ்சிருது. பொதுவாகவே இன்னைக்கு ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடணுங்கிறது அந்த கருத்து அதிகமாயிட்டு வர்றதுனால தோட்டக்கலை விளைபொருட்களுக்கான தேவை அதிகரிச்சுட்டே போகுது. அதனால ஒவ்வொரு விவசாயியும் கூடுமான வரைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி வணிக ரீதியா தோட்டக்கலை பயிர்களை செய்யும் பொழுது நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதுல முதல் விஷயம் கொய்மலர் சாகுபடின்னு பார்த்தோம். கொய்மலர்னா என்ன? சாதாரண மலர்கள், கொய்மலர்கள், இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தை பாருங்க. இடப்பக்கம் உள்ள படம் சாதாரணமா பறிச்சு வச்சிருக்கிற ரோஜா, கடைகளில் நம்ம பார்த்துட்டோம்னா சும்மா தலையில வைக்கிறது. வலப்பக்கம் உள்ளது கொய்மலர் ரோஜா. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். வலப்பக்கம் உள்ள படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமான தண்டு, இலைகளோட சேர்ந்து ரோஜா இருக்கு. இடப்பக்கம் கொஞ்சம் போல காம்பு, அப்புறம் இலையெல்லாம் அவ்வளவு இல்லை, பூ மட்டும் இருக்கு. ஸோ இதுதான் முக்கியமான வித்தியாசம். சிறிது தண்டு, நீளமான தண்டு, இலையோட சேர்த்து பறிச்சோம்னா அல்லது கொய்தம்னா அது கொய்மலர்கள், அப்படி இல்லாம இருந்தா அது தனி மலர்கள். இந்த மாதிரி கொய்மலர் சாகுபடி செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, பல்வேறு வகையான மலர்பயிர்களை சாகுபடி செய்யற சூழ்நிலை நிலவுகின்ற நம்ம நாட்டுல
நம்ம நாட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெப்பமண்டலமும் இங்கே இருக்குது, குளிர்பிரதேசமும் இருக்குது. எல்லா மாநிலங்கள்லையும் ஓவராலாக நாடு முழுக்கவே இருக்குது. அதனால வெப்பமண்டல பிரதேசத்தில் வளரக்கூடிய மலர்பயிர்களும் சாகுபடி செய்யலாம். மல்லிகை, பிச்சி இது ஒன்று. குளிர் பிரதேசத்தில் வரக்கூடிய ஆர்கிட், இந்து மன்ற பயிர்களும் மலர்பயிர்களும் சாகுபடி செய்யலாம். அப்போ உலகம் ஃபுல்லா தேவைப்படுகின்ற எல்லா வகையான மலர்பயிரையும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை நம்ம நாட்டில் நிலவுது. அதை பயன்படுத்தி நம்ம சாகுபடி செய்யலாம். அப்புறம் உலகம் ஃபுல்லாவே மலர்பயிர்கள் தேவை அதிகமாயிட்டே வருது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், எல்லா விதமான முக்கியமான நிகழ்வுகள், புத்தாண்டுல ஆரம்பிச்ச முக்கியமான நிகழ்வுகள், கல்யாணம் இது போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மலர்பயிர்கள் குறிப்பாக கொய்மலர் மூலமா பூங்கொத்து கொடுக்கறது, அதுக்கு மூலமா மேடை அலங்காரப்படுத்துறது, இது போன்ற செயல்பாடுகள் அதிகமாகிட்டே வருது. ஏன்னா ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கும் நம்முடைய மகிழ்ச்சியை பரிமாறுவதற்கும் வாயால சொல்றதை விட மலர்கள் மூலமா வெளிப்படுத்துறது வந்து இப்ப அதிகமாயிட்டே வருது. என்ன காரணம்னா, மலர்கள் மூலம் வெளிப்படுத்தும் போது நம்ம உணர்வுகளை நல்ல நாகரிகமாகவும் நல்ல தன்மையாகவும் வெளிப்படுத்த முடியுது. பேச்சுல கூட சில சமயம் கூட வந்துடலாம். ஆனால் மலர்பயிர்கள் மூலமா பரிமாறும் பொழுது உணர்வுகள் சரியான முறையில பரிமாறுது. மனதுக்கும் அமைதியாகவும் நல்ல ஒரு நிம்மதியும் கிடைக்குது. இதனால வருடம் முழுக்க இவற்றின் தேவை அதிகரிச்சுட்டே போகுது. வெவ்வேறு விதமான பண்டிகைகள் அல்லது முக்கியமான திருவிழாக்கள் இது போன்ற தேவைகளுக்காக. ஆனால் உற்பத்தி என்பது குறைவாகத்தான் இருக்குது. சந்தை வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால எல்லா விவசாயிகளும் கூடுமான வரைக்கும் கொய்மலர் சாகுபடி செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இது ஏற்றுமதிக்கும் மிக ஏற்ற ஒரு தொழிலா இருக்கிறதுனால அது மூலமா நிறைய வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொய்மலர் உற்பத்தியையும் சந்தைப்படுத்துறதையும் ஒரு லாபகரமான தொழில்னு தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிகள் அதுல ஈடுபடலாம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கலாம். இப்போ என்னென்ன மலர்கள்லாம் கொய்மலர் சாகுபடிக்கு ஏற்றதா இருக்குதுன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லா பயிர்களும் மலர் பயிர்களும் கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான மலர் பயிர்கள். இப்போ ஒரு அட்டவணையில பார்ப்போமே. முதல்ல ரோஜா. ரோஜா வந்து தனிப்பெயராகவும் கொடுக்குறோம். அதை கொய்மலர் சாகுபடிக்கு ஏற்றதும் இருக்குது. அதுல குறிப்பிட்ட ரகங்கள்னு பார்த்தா சிகப்பு கடல்ல ஏற்காடு 1 அப்படிங்கிற ரகம், மஞ்சள்ல வந்து ஸ்கைலைன் அப்படிங்கிற ரகம், இளஞ்சிவப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு 3 அப்படிங்கிற ரகம், ஆரஞ்சு கலர் ரோஜால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்காடு 2 அப்படிங்கிற ரகம், அப்புறம் வெள்ளை கலர் ரோஜாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா போலோ அப்படிங்கிற ரகம். இது போக நிறைய ரகம் இருக்குது. குறிப்பாக 1-2 சொன்னேன். இதை மாதிரியே சாமந்தி மலரை எடுத்துக்கிட்டா அதுல கொய்மலர் சாகுபடிக்கு ரீகன் எல்லோ அப்படிங்கிற ரகம் ஏற்றது. கார்னேஷன்ல மாஸ்டர் அப்படிங்கிற ரகமும், அந்தூரியத்துல டிராபிக்கல் ரெட் அப்படிங்கிற ரகமும், டென்ட்ரோபியம் ஆர்கிட் அப்படிங்கிற மலர் பயிர்ல சோனியா 17, சோனியா 18 அப்படிங்கிற ரகமும் கொய்மலர் சாகுபடிக்கு ஏற்ற ரகம். தொடர்ச்சியா பார்த்தோம்னா லில்லி, இந்த பயிர்ல விவால்டி, நீரோஸ்டார் போன்ற பயிர்களும் ரகங்களும், கிளாடியோலஸ்ல இந்திராணி, ஆர்த்தி அப்படிங்கிற ரகங்களும், ஜெர்பரா அப்படிங்கிற மலர் பயிர்ல மர்மரா, டால்மா அப்படிங்கிற ரகங்களும், சைனா ஆஸ்டர் மலர் பயிர்ல பூர்ணிமா, காமினி ரகங்கள், சம்பங்கி பயிர்ல ஓரடுக்கு ஈரடுக்கு ரகங்கள், அப்புறம் நம்ம பரவலா கேள்விப்படுகின்ற செண்டுமல்லி மலர் பயிர்ல ஆரஞ்சு, மஞ்சள் போன்ற ரகங்களும், மல்லிகையில மல்லிகை, முல்லை, ஜாதி மல்லி போன்ற ரகங்களும் கொய்மலர் சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள். கடைசியா கனகாம்பரம், அதுல ஆரஞ்சு கலர், அப்புறம் டெல்லி கனகாம்பரம் இது போன்ற ரகங்கள் சாகுபடிக்கு ஏற்றது. இப்போ கொய்மலர் உற்பத்தி பார்ப்போம். இதுல 2 நிலை இருக்குது. முதல் நிலை கொய்மலர் உற்பத்திக்கு தேவையான விதைப்பொருட்கள், கன்றா இருக்கலாம், கரணையா இருக்கலாம், விதைகளா இருக்கலாம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கொய்மலர்கள் உற்பத்தி வந்து 3 நிலையில இருக்குது. சில கொய்மலர் மலர் பயிர்கள் வந்து கன்று மூலமா உற்பத்தி பண்றோம், சிலவற்றை கரணைகள் மூலமாக செட்ஸ், இதுவும் சிலவற்றை விதைகள் மூலமாக சீட்ஸ். ஸோ என்னென்ன மலர் பயிர் எந்த மாதிரியான விதைப்பொருள் மூலமா நல்லபடியா வளருமோ அந்த மாதிரியான கன்றுகள் அல்லது கரணைகள், விதைகளை முதல்ல உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறது. அது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் இப்படி உற்பத்தி செய்யப்பட்ட தரமான விதைப்பொருட்கள் மூலமாக கட் சாகுபடி, கட் ஃப்ளவர் அப்படிங்கிற கொய்மலர் சாகுபடியை செய்யறது. இந்த 2 ஸ்டேஜ் கொய்மலர் உற்பத்தியில இருக்குது. முதல்ல கன்று, கரணை, விதைகள் உற்பத்தி. இதுக்கு என்ன செய்யணும்னா, தரமான விதத்துல கன்று, கரணை, விதைகள் உற்பத்தி செய்யறதுக்கு எந்த மாதிரி இடம் தகுந்த மாதிரி இருக்குதோ அந்த இடத்துல நாம தரமான விதைப்பொருட்களை உற்பத்தி பண்ணணும். உதாரணத்துக்கு மல்லிகை எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க மல்லிகை செடி சாகுபடி செய்யறாங்க. ஆனா தரமான விதைக்கன்று, விதை மல்லிகை கன்று அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்துல தங்கச்சி மடம், அக்கா மடம் போன்ற இடத்துலதான் அதுக்கான தகுந்த சூழ்நிலை நிலவுது. தமிழ்நாடு முழுக்க தேவைப்படுகின்ற மல்லிகை செடி கன்றுகளுக்கு அங்கதான் போய் வாங்கிட்டு வராங்க. அங்கதான் வணிக ரீதியா மல்லிகை, அப்புறம் பிச்சி போன்ற கன்றுகள் வந்து உற்பத்தி பண்றாங்க. ஏன்னா அந்த கிளைமேட் அதுக்கு ஏற்றதா இருக்குது. இப்படி ஒவ்வொரு ரோஜாலேருந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதுக்குன்னு உள்ள தகுந்த சூழ்நிலை நிலவுகின்ற இடத்துல
விதைகளை உற்பத்தி பண்ணணும், விதைப்பொருட்களை உற்பத்தி பண்ணணும். அதுக்கப்புறம் நாடு முழுக்க அல்லது மாநிலம் முழுக்க எங்கெங்க அந்த வயல் சாகுபடி செய்கிறாங்களோ அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். இந்த ரெண்டும் இதில் முக்கியமான கட்டம். இப்படி உற்பத்தி பண்ணுறதுல வழக்கமான முறையில் விதைப்பொருள் உற்பத்தி பண்ணுறதை தாண்டி திசு வளர்ப்பு, நுண்பயிர் பெருக்கம் அப்படிங்கிற இன்விட்ரோ முறை, இந்த முறையிலையும் நாம் என்ன செய்யலாம், அதிகமாக உற்பத்தி பண்ணலாம். இப்படி உற்பத்தி பண்ணதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, தரமான பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட விதைப்பொருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட விதைப்பொருளை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நல்ல மகசூலும் நல்ல தரமான விளைச்சலும் கிடைக்கும். இப்போ மலர் சாகுபடி. இந்த மலர் சாகுபடி 2வது நிலை. இதுல 2 விதமா இருக்கு. ஒன்று திறந்த வெளியில, அதாவது ஓப்பன் வயல்ல சாகுபடி செய்யறது. இன்னொன்று ஒரு க்ளோஸ்டு என்வாயன்மெண்ட், அதாவது கண்ணாடி குடில் சொல்றோம்ல, கிளாஸ் டோரு, கிரீன் ஹவுஸ், பசுமை குடில், இது போன்ற ஒரு தட்ப வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அமைப்புல நம்ம மலர்பயிரை வளர்க்கறது, கொய்மலர் பயிரை வளர்க்கறது. இது காப்பக சாகுபடி முறை அல்லது ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் அப்படிங்கிறது. இந்த 2 விதத்துல நாம என்ன செய்யலாம்னா மலர் சாகுபடி செய்யலாம். இந்த படத்தை பாருங்க. இடப்பக்கம் உள்ள படம் திறந்த வெளியில, அதாவது சாதாரணமாக வயக்காட்டில் இந்த கொய்மலர்களை சாகுபடி செய்கிறது. வலப்பக்கம் உள்ள படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் ஹவுஸ், கண்ணாடி குடில் அல்லது பசுமை குடியில் நாம சாகுபடி செய்யறது. சரி, அடுத்தது அறுவடை. இது ரொம்ப முக்கியம். இந்த அறுவடையை தீர்மானிக்கிறதுக்கு சில காரணிகள் இருக்குது. குறிப்பிட்ட வயது வந்திருக்கணும். இது ஒவ்வொரு மலர் பயிருக்கும் மாறுபடும். ரோஜாக்கு ஒரு குறிப்பிட்ட வயது, மல்லிகைக்கு ஒரு மாதிரி, கிளாடியோலஸ்க்கு ஒரு மாதிரின்னு அது பயிருக்கு பயிர் மாறுபடும். அந்த குறிப்பிட்ட வயது, அப்புறம் நிறம். இது அந்த ஏற்றுமதியாளர் அல்ல யார் கேட்குறாங்களோ அவங்களுடைய தேவையை பொறுத்து அவங்களே சொல்லிடுவாங்க, இந்த பண்டிகைக்கு இந்த மாதிரியான ரோஜா இந்த நிறத்துல வேணும் அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் எவ்வளவு நீளத்துல தண்டு இருக்கணும் அதையுமே அந்த ஏற்றுமதியாளர் வாங்குறவங்க சொல்லிடுவாங்க. சந்தையில எவ்வளவு தேவை. ஸோ இவ்வளவு காரணியை பொறுத்து நாம என்ன செய்யலாம்னா அறுவடை பண்ணணும். இஷ்டம் போல நம்ம அறுவடை பண்ணக்கூடாது. விற்பனை என்பது 2 விதமா இருக்கு. உள்ளூர் சந்தையிலையும் விற்கலாம். இப்ப நம்ம நாட்டிலேயே திருவிழாக்கள், கல்யாணங்கள், இது போன்ற நிகழ்வுகளுக்கு இந்த கொய்மலர்கள் தேவைப்படுது, அதுக்கும் விற்கலாம். அப்புறம் ஏற்றுமதி அதில் முக்கியமானது, நல்ல லாபம் நிறைய வரக்கூடியது. அப்புறம் இந்த கொய்மலர் பயிர்களை சேமிச்சு வைக்கிறதும் அதை பாதுகாப்பா வைக்கிறதும் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, சரியான பருவத்துல அதை அறுத்தமா, அதாவது முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அதை அறுவடை பண்ணாமா அப்படிங்கிறத பொறுத்தது. இன்னொன்று சரியான முறையில அறுவடை பண்ணாமா. இந்த 2 காரணிகளை பொறுத்தது தான் அதை சேமிச்சு வைக்கிறது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மலர் பயிருக்கும் ஒவ்வொரு விதமான முதிர்ச்சி நிலை இருக்கு. இப்போ ரோஜான்னு எடுத்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட நிலை, மல்லிகை இன்னொன்று, ஜெர்பரா அதுக்கு வேற மாதிரி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான முதிர்ச்சி நிலை இருக்குது. அந்த முதிர்ச்சி நிலை வரும்போது அதை அறுவடை பண்ணணும். பொதுவாக காலையில நேரம் அல்லது சாயங்கால நேரம் தான் அறுவடை பண்ணணும். வெயில் சமயத்தில் அறுவடை பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது அறுவடை பின் நேர்த்தி செயல்பாடு, அதாவது அறுவடைக்கு பின்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத அறுவடை பின் நேர்த்தி. அதுல முக்கியமானது என்னன்னா முன் குளிர்வித்தல் அப்படிங்கிற ப்ரீ கூலிங். அப்படின்னா என்ன, உங்களுக்கே தெரியும். இந்த பூக்கடையில பார்த்துருப்பீங்க, அப்பப்ப தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பூக்கள்ல. என்ன காரணம், வெயில், சுற்றுப்புறத்தில் இருக்க வெயில்னால அந்த பறித்து கொண்டு வரப்பட்ட பூக்கள் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா வாட ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கே தெரியும். சாதாரணமா பறிக்கின்ற பூக்கள் மிஞ்சி போன ஒரு 4 நாள் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா கொய்மலர்கள் அப்படி இல்லை. குறைஞ்சது ஒரு நாள்ல ஆரம்பிச்சு ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எப்படி, அதுக்கு தான் முதல் கட்டம் இந்த முன் குளிர்வித்தல். அதாவது அறுவடை செஞ்ச உடனே அந்த பூக்களுடைய வெளி வெப்பத்தை குறைக்கிறது, சுற்றி இருக்க வெப்பத்தை குறைச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த பூக்கள் தொடர்ந்து சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதுல எத்திலீன் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே முதிர்ச்சி அடைகிற கட்டத்துல அது பழப்பயிரோ அல்லது விதைகளோ அல்லது பூக்களோ அங்கே எத்திலீன் உற்பத்தி ஆகும். ஏன்னா எத்திலீன் தான் முதிர்ச்சியை தூண்டும். அந்த எத்திலீன் தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டே இருந்ததுன்னா பூக்கள் என்ன செய்யும், மொட்டு பூவாகும், பூ வாட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த எத்திலீன் உற்பத்தியை குறைக்கணும். அப்புறம் வாட்டர் லாஸ், நீர் இழப்பையும் குறைக்கணும். தண்ணீர் இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணீர் போக போக ஆவியாகி போக போக பூ சீக்கிரம் வாட ஆரம்பிச்சிடும். ஆக இந்த 3 விஷயங்கள் அந்த அறுவடை செய்யப்பட்ட மலர் பயிர்களுடைய சுவாசித்தல் வீதத்தை குறைக்கிறது, எத்திலீன் உற்பத்தி ஆகிறத குறைக்கிறது, நீர் இழப்பு ஆவியாகிறத குறைக்கிறது. இந்த 3ஐயும் கரெக்டாக செஞ்சாலே அந்த பூக்கள் குறைஞ்சது ஒரு நாள்ல ஆரம்பி ஒரு வாரம் வரைக்கும் வாடாம பறிச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொய்மலர்களில் முக்கியமாக செய்ய வேண்டியது இதுதான், முன் குளிர்வித்தல். இது 2 விதமா செய்யலாம். அரை குளிர்வித்தல், இன்னொன்று கட்டாய காற்று குளிர்வித்தல். அரை குளிர்வித்தல்னா என்ன அப்படின்னா, இந்த கொய்மலர்களை பறிச்சு ஒரு வாளி, அந்த வாளியில தண்ணி அதில் உள்ள முக்கி வச்சிடணும். தண்டு ஒரு 3/4 பாகம் தண்ணிக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல குளிர்விப்பான் மூலமா, கூலர் மூலமா அதை குளிர்விக்கிறது. இது அரை குளிர்வித்தல். இன்னொன்று என்னன்னா, வாளிக்கு பதிலாக அட்டை பெட்டிகள், துளையிடப்பட்ட அட்டை பெட்டிகளில் பூக்களை தனித்தனியாக வச்சுட்டு கொய்மலர்களை அதை ஒரு கூலர் இருக்கிற ரூம்ல வச்சிடணும், மூடிய அறைகளில் வச்சிடணும். குளிர்ந்த காற்றை இந்த துளைகள் வழியா அட்டைப்பெட்டிகளை போக முடியா வச்சுக்கிடணும்.
இப்படி 2 விதமா நாம முன்குளிர்வித்தல் செய்யலாம். இது 2 நோக்கமே பூக்கள் உதிர்வதை, சீக்கிரமா வாடுவதை குறைக்கிறது தான். இந்த படத்துல பாருங்க, இடப்பக்கம் உள்ள படம் வந்து அரை குளிர்வித்தல் முறை. வாளியில வச்சு அதை கூல் பண்றது. வலப்பக்கம் உள்ள படம் கட்டாய காற்று குளிர்வித்தல் அல்லது இந்த அட்டைப்பெட்டிகளை வச்சு குளிர்விக்கிறது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மலர் இருப்பு காலம். அப்படின்னா என்ன? வேஸ்ட் லைஃப் பீரியட். என்ன அர்த்தம்னா, இந்த கொய்மலர்களை பறிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் அதை தண்ணீரில் வச்சிருக்கும் போதும் அதை பயன்படுத்தி முடிக்கிற வரைக்கும் மேக்சிமம் எவ்வளோ காலத்துக்கு அது வாடாமல் இருக்குது, அதனுடைய தோற்றம், நிறம் போன்ற பண்புகளில் அது குறையாமல் இருக்குது அப்படிங்கிற காலம்தான் மலர் இருப்பு காலம். இதை பொதுவாக 2 வகையாக செய்யலாம். கொய்மலர்களில் 2 வகை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று தனித்தனி மலராகவே பண்ணுறது, நீளமான தண்டோட தனித்தனி மலராகவே பண்ணுறது. இன்னொன்று கொத்தா பண்ணுறது, அது ஸ்ப்ரே வகைன்னு சொல்லுவாங்க. இந்த தனித்தனி மலராக இருந்தால் தண்டோட அடிப்பாகத்தை கொஞ்சம் நீக்கணும். அது மெயின் தண்டோட ஒட்டிகிட்டு இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் போல் ஒரு 0.75 சென்டிமீட்டர் நீக்கிட்டு மிச்ச நீளமான தண்டு இலையோட அதை பதனப்பொருள், அதாவது ப்ரிசர்வேட்டிவ், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, வாடாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கரைச்சி வச்சிருப்போம்ல, அந்த தண்ணீரில் முக்கி வைக்கிறது. இன்னொன்று கொத்தாக இந்த பூக்களை கிட்டத்தட்ட தன்னோட கீழ்ப்பகுதியை, தன்னோட கீழ்ப்பகுதிங்கிறது இங்கே அது மெயின் தன்னோட ஒட்டிகிட்டு இருக்க பகுதி, அதில் ஒரு 2.5 சென்டிமீட்டர் மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சம் உள்ள தண்டு இலையோட சேர்த்து 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள தண்ணீரில் வச்சு கூல் வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 டிகிரி சி வெப்பநிலையில் அதை கடினப்படுத்தணும். ரொம்ப குளிர்ச்சியான வெப்பநிலையில் அதை கடினப்படுத்தணும். இப்படி செய்யும்போது அந்த மலர் பயிர்கள் கூட கொஞ்ச நாள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அலுமினியம் குளோரைடு அது ஒரு 500 ppm பார்ட்ஸ் மில்லியன், அப்புறம் அம்மோனியம் மாலிப்டேட் 100 ppm, போரிக் அமிலம் 1000 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன். இந்த கரைசல், இந்த கரைதிறனில் இந்த சொல்யூஷனை ரெடி பண்ணி அதை பூக்கள் மேலே அப்பப்போ தெளிச்சிக்கிட்டு இருந்தால் அது அந்த மலருடைய இருப்பு காலத்தை அதிகரிக்கும், அந்த பூக்களுடைய இருப்பு காலத்தை அதிகரிக்கும். இது போக ஹைட்ராக்சிகுலோனரின் அப்படின்னு ஒரு ரசாயன பொருள், அதை அப்பப்போ இந்த கொய்மலர்கள் மேலே தெளிக்கிறது மூலமாக அது மொட்டு வந்து சீக்கிரமாக மலராக மாறிடும். அதுக்கப்புறம் அது அப்படியே மலராகவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த மலர் இருப்பு காலத்தை அதிகரிக்கவும் உதவும். அடுத்தது சந்தைப்படுத்துதல். இப்போ நம்ம அறுவடை பண்ணி அதை பதப்படுத்தி வச்சாச்சு, இனி அதை சந்தைப்படுத்தணும். 2 விதமாக அதை மார்க்கெட் பண்ணலாம். ஒன்று வந்து உள்ளூர் மார்க்கெட்டில் இது பண்ணுறது. இது எப்படின்னா ஏல முறை தான். மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு விவசாயி, எந்தெந்த விவசாயி, இப்போ ரோஜா அப்படின்னா நிறைய விவசாயி பண்ணுவாங்க, அவங்கவுங்க கொண்டு வந்து மார்க்கெட்டில் வைப்பாங்க, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து வியாபாரிகள் எது அதிகமாக விலை கொடுக்காங்களோ அவங்களுக்கு அந்த விவசாயி விற்றுருவாங்க. இது ஏலம் முறை, நேரடியாக விற்றுறது. வெளியூர் சந்தைகளுக்கு பையர் கேட்குற மாதிரி, நம்ம வாங்குறவங்க கேட்குற மாதிரி அதை பேக் பண்ணி காற்று புகும் கலன்களில் பேக் பண்ணி அனுப்பணும். பொதுவாக கொய்மலர் அதிகமாக உற்பத்தி நடக்கிற நாடுகள் எதுன்னு பார்த்தா நெதர்லாந்து, கொலம்பியா, மலேசியா, பெல்ஜியம், இத்தாலி. அதிகமாக உபயோகப்படுத்துகிற நாடுகள்னு பார்த்தா அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ரஷ்யா, ஜப்பான். சரி, இப்போ கொய்மலர் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் நம்ம நாட்டில் இருக்கு? முதல் பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம நாட்டில் வெவ்வேறு விதமான தட்ப வெப்பநிலை இருக்குது. அதாவது அதிகமான வெப்பம் நிலவுகின்ற பகுதிகளும் இருக்குது, மிக குறைவான வெப்பம் நிலவுகின்ற பகுதிகளும் இருக்குது, மிதமாக வெப்பம் நிலவுகின்ற பகுதிகளும் இருக்குது. அப்போ அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மலர் பயிர்களை வளர்க்கலாம். உதாரணமா இப்போ வெப்பமண்டலமா மட்டுமே இருந்ததுன்னா அங்க மல்லிகை, பிச்சி இது மட்டும்தான் சாகுபடி செய்ய முடியும். ஆர்கிட் இது போன்ற பயிர்களை சாகுபடி செய்ய முடியாது. ஆனா நம்ம நாட்டுல எல்லா விதமான சூழ்நிலையும் இருக்குது. இது முதல் பிளஸ் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த போன்ற கொய்மலர்களை வாங்குறதுக்கு உள்ள நாடுகளுக்கு மத்தியில் நம்ம நாடு இருக்கு. ஜியோகிராபிக்கலா பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி இருக்கிற முக்கியமான நாடுகள் எல்லாமே இந்த கொய்மலர்ல வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. நாம உற்பத்தி பண்ணோம்னா அவங்களுக்கு விற்கலாம், அது ஏற்றுமதிக்கான ஒரு வாய்ப்பு. அப்புறம் நம்ம நாட்டில் குளிர்காலங்கிறது கிட்டத்தட்ட 5-6 மாதம். அந்த மாதிரி நேரத்தில் நாம வெப்பம் மூட்டுவதற்கான செலவு வந்து ரொம்ப குறைச்சிக்கிடலாம். இயல்பாகவே சில் கிளைமேட் கிடைச்சிருது. அப்போ அந்த 6 மாசத்துல குறைவான செலவுல அதிகமாக உற்பத்தி பண்ணிடலாம். இல்லைன்னா வெயில் காலத்துல ரொம்ப வெப்பத்துல மலர் வாடாமல் இருக்கிறதுக்காக குமிடிஃபையர், சில்லர்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த செலவு குளிர்காலத்துல ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 6 மாதம். அப்புறம் நம்ம நாட்டில் திறமையான வேலைக்காரங்க குறைவான சம்பளத்தில் கிடைக்கிறாங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உள்ளூர்ல நம்ம நாட்டிலேயே கொய்மலர் தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பெரிய பெரிய தலைவர்களை பார்க்கறதுக்கும் இந்த பொக்கே இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இந்த பழக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ தேவை அதிகரிக்குது. அதனால ஏற்றுமதி அதிகரிக்கிறதுனாலையும் உள்நாட்டிலையும் சந்தை அதிக பிரகாசமா இருக்கிறதுனாலையும் பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான காரணியா இருக்குது. அபடா அப்படிங்கிற அக்ரிகல்ச்சுரல் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம்
இந்த கொய்மலர் சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய சலுகைகள் மானியங்கள்லாம் கொடுக்குது. இது போக தேசிய தோட்டக்கலை வாரியம்னு ஒன்று இருக்குது, நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு. அவங்களும் இந்த ரோஜா அல்லது டியூலிப்ஸு அப்புறம் இது போன்றவை, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஓசூரில் இருக்குது, அங்கே நிறைய பண்ணைகள் இருக்குது. இந்த பசுமை குடியில் இது போன்ற பயிர்களை, மலர் பயிர்களை சாகுபடி செய்கிறாங்க. அதுக்கு நிறைய செலவாகும். அதுக்கு மானியத்துக்கு கூட கடன் உதவி இவங்க கொடுக்குறாங்க. இப்படிலாம் செய்யறது மூலமா இந்த கொய்மலர் உற்பத்தியை விவசாயிகள் நிறைய செய்யறதுக்கு தூண்டுறாங்க. இப்போ இந்த வகுப்புல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கொய்மலர் சாகுபடினா என்னன்னு ஒரு அறிமுகம், கொய்மலர் சாகுபடிக்கு ஏற்ற மலர்கள் என்னென்ன, கொய்மலர் உற்பத்தி அதை அறுவடை பண்றது எப்படி, அறுவடைக்கு பின்னாடி முன்குளிர்வித்தல், மலரை பாதுகாத்து வைக்கிற அந்த காலம், அதுக்கப்புறம் சந்தைப்படுத்துதல், இவ்வளவு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, கொய்மலர் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம நாட்டில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்த வகுப்புல காப்பக சாகுபடி அப்படிங்கிற இன்னொரு வணிக ரீதியான தோட்டக்கலை செயல்பாடு, அதை தெரிஞ்சுக்கிடுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போமா?